பஞ்சாபை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அட 3 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இது எப்படி தான் ஜெயிச்சாங்கன்னே தெரியல. பவர் பிளேயில் 3 விக்கெட்டை விட்டு தடுமாறி விளையாந்த டெல்லி கேபிட்டல் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாந்து வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் டேவிட் மில்லர் மற்றும் அக்சர் பட்டேல் 2 பேருமே 50 போட்டு அதிரடியான ஆட்டத்தை வெளிக்காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி, இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி டெல்லி கேபிட்டல் பவுலிங் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நல்லா பவர் பிளேயில் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னைக்கு பஞ்சாபுக்கு தான் பவர் பிளேவாக இருந்துச்சு. 72 ரன் அடித்தாங்க விக்கெட் விடாமல். இதுல முக்கியமா பிரியங்கா ஆச்சாரியா பவர் பிளேயரே 50 போட்டாரு. இந்த பவர் பிளேவை 2 கட்டமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல அதிரடியாக விளையாந்த பிரியங்கா ஆச்சாரியாவும் சிம்ரன் சிங்கும், அடுத்த 3 ஓவர்ல பாலுக்கு பாலு தான் விளையாண்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லயே 50 போட்டாங்க பஞ்சாப் டீம் 50. அடுத்த 3 ஓவர்ல 18 ரன் தான் அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க, விரிவா பார்க்கலாம். பிரியங்கா ஆச்சாரியா அதிரடியாக விளையாந்து 33 பால்ல 56 ரன் அடிச்சாரு. அட எங்க பாரா என்னமா அடிக்கிறான் பவர் பிளேயில். சிம்ரன் சிங் வந்து எதுவுமே பண்ணல, ஸ்ட்ரைக்கு மட்டும் ரொட்டேட் பண்ணியிருந்தாரு பவர் பிளேயில். இன்னைக்கு சுத்தமாகவும் அவரும் அடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 15 பால்ல 18 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆயிட்டாரு பவர் பிளே முடிஞ்சதும். சரி மச்சான் நீ போயிட்டியா, பின்னாடியே நானும் வரேன்டாங்கிற மாதிரி பிரியங்கா ஆச்சாரியாவும் அவுட் ஆயிட்டாரு. அட என்னடா இவங்க 2 பேரும் சேர்ந்தே தான் விளையாடுறாங்க. போன மேட்ச் இதே மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. சரி, இவர் போனதும் ஸ்ரேயஸ் ஐயர் கூப்பர் கானாலே செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் பறக்க விட்டு இருந்தாரு, 4 பக்கமும் வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு. அவரும் ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆமாங்க, 36 பால்ல 59 ரன் அடிச்சு ஒரு 15 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பஞ்சாபுக்கு வலுவான ஸ்கோரா இருந்துச்சு. அடுத்ததாக கூப்பர் கானாலி 27 பால்ல 38 ரன் அடிச்சாரு. இவரும் ஓரளவுக்கு அடிச்சாருன்னு தான் சொல்லி ஆகணும். லாஸ்ட் 4 ஓவர்ல அடிச்சாங்க பாரு பஞ்சாபை, என்னமா அடிச்சாரு. அது சூரியன் சிட்டிஸ் வந்து 8 பால்ல 21 அடிச்சாரு. எங்கேயோ ஸ்கோர் போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. 20 ஓவர் முடிவில் 210 ரன் அடிச்சிட்டாங்க. அட என்னடா இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மிட்டல் ஸ்டார்க் வந்து 2 விக்கெட்டும் மாதவ் திவாரி 2 விக்கெட் எடுத்தாங்க அதிகபட்சமாக. சரி, செகண்ட் இன்னிங்ஸ் இந்த 210 ரன் எப்படி அடிக்க போகிறாங்கன்னு தெரியாமல் வந்த டெல்லி கேபிட்டல் பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்களா, பவர் பிளேயிலே 3 விக்கெட் விட்டுட்டாங்க. ஆனால் என்னடா ராகுல் மற்றும் அபிஷேக் போரால் இங்கே 2 பேரும் முக்கியமான பேட்ஸ்மேனான 2 பேருமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பவர் பிளேயிலே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அப்போ எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இருங்க, இங்கே தான் பெரிய ட்விஸ்டாக இருக்குது. அக்சர் பட்டேல் மற்றும் டேவிட் மில்லர் அதிரடியான பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டாங்க. பஞ்சாபை பந்தாடிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. என்னமா அடித்தாங்க தெரியுமா, அக்சர் பட்டேல் வந்து 30 பால் 56 ரன்னும் டேவிட் மில்லர் 28 பால் 51 ரன்னும் அடித்தாங்க. டீமுக்கு செம்மையான வலுவாக இருந்தாங்க. 2 பக்கமும் பஞ்சாப் பவுலரை செதற வச்சுட்டு இருந்தாங்க. மச்சி நீ கொஞ்சம் நேரம் அடி, நான் கொஞ்சம் நேரம் அடிக்கிறேன் அப்படின்னு மாற்றி வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னடா அஸ்தோஷ் சர்மா அஸ்தோஷ் சர்மா 10 பால்ல 24 ரன் அடித்து ஆட்டத்தின் போக்கையே மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவரோடன் மாதவ் திவாரியும் அங்கே என்னடனா 2 விக்கெட் எடுத்தாரு. இங்கே 8 பால்ல 18 அடித்து பஞ்சாப்பை பந்தாடிட்டாங்க. என்னது 8 பால்ல 18? அட ஆமாயா, என்ன இப்படி விளையாடுறீங்க. டெல்லி கேபிட்டல் இன்னைக்கு வலுவான ஸ்கோராக இருக்குது. டெல்லி கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க. 3 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. பஞ்சாபுக்கு நேரம் சரியில்லைங்கிற சொல்கிற மாதிரி தான் இருக்குது. கடந்த சில மேட்சுகளாகவே தோத்துட்டே வராங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி என்ன ஆகுதுன்னு தெரியல. அவரும் நல்லா தான் விளையாடுறாரு. டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லைன்னு தான் சொல்லி ஆகணும். பவுலிங்கு சுத்தம் வேஸ்ட்டாக இருக்குது. என்ன இப்படி போட்டால் எப்படி விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.